ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆசீர்வாதமான ஒரு வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறான். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு வேத வசனத்தில் சொல்கிறான். யோசுவாவை பார்த்து, யோசுவா பயந்து கொண்டு இருக்கிறான். மோசே 6 லட்சம் ஜனங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கும் வேளையில் கர்த்தர் முகமுகமாய் அவனோடு தரிசித்தார். தரிசனத்தில் வெளிப்பட்டார். இப்படியெல்லாம் வெளிப்பட்ட வேளையிலும் ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், கல்கரை எடுத்தார்கள். அப்படி இருக்க சூழ்நிலையில் இவனைத்தான் அடுத்து மோசேக்கு அடுத்ததாப்புல தேவன் நிறுத்துகிறார், மோசையும் நிறுத்துகிறான். தேவன் சொல்லி மோசை நிறுத்துகிறான். அப்போ இவன் பயப்படுகிறான். மோசைக்கே இடம் கொடுக்கவில்லை, இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்துவது என்று கலங்கி நிற்கும் வேளையில் தான் ஆண்டவர் இவனுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒருவனை உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது மாட்டான். நான் உன் கூட இருப்பேன். மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன் என்பது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஒரு சாதாரண மனிதனோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். சாதாரணமான பூமியில் மண்பாண்டமான மனிதனோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கடவுள் நம்மளோடு கூட இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்றால், முதலாவதாக இவனை யாரும் எதிர்த்து நிற்பது இல்லை. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தால் 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனுடைய வாயின் வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கடவுள் நம்ம கூட இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீரா? கவலைப்படாதீர்கள். இந்த நாளில் உங்களோடு கூட கடவுள் இருக்கிறாரா? இல்லை என்ற ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இரும் அப்படி என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லிருக்கிற வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தாரன்னா உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சாதாரணமான மனிதனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். மண்ணான மனுஷன் நம்ம, ஆனால் அவரோ விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வலோக தேவன், வானாதி வானங்களுக்கு மேலாவர். அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாராம். எவ்வளவு சந்தோஷம் அன்புக்குரியவர்களே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வாயின் வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தபடினால் அவருடைய வாயின் வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த யோசுவாவோடு கூட இருந்ததுனால இப்போ யோசுவா ஜனங்களை வழிநடத்தி யோர்தான் கடந்து எரிகோ வந்திருக்கிறாங்க. எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் இவன் எரிகோ கோட்டைக்குள் ஒருவரும் போக முடியல, வர முடியல. தடை கானானுக்கு போக முடியாதபடி தடையாக காணப்படுகிறது. இந்த தடையை உடைத்து போக முடியாது. ஆனால் இப்போ தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இதை நீங்கள் சுற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார். சுற்றி வருகிற வேளையில் ஆர்ப்பரித்த வேளையில் எரிகோ கோட்டையை தேவனே உடைத்தார். மனிதன் அல்ல, ஆனால் மனிதனுடைய பிரயாசத்தினால, மனிதனுடைய காரியத்தினால கட்டினது. ஆனால் மனிதனால் உடைக்க முடியாது.
அந்த பொருளாதாரம், அந்த ஞானம் எல்லாவற்றையுமே கொடுத்தது தேவன்தான், மனிதன் அல்ல. அந்த ஞானத்தை ஏனென்றால் இந்த தடைகளை கட்டுவதற்கு பொருளாதார தேவைகளை எல்லாவற்றையும் கொடுத்தது, அந்த பொருளாதார செழிப்பு எல்லாம் கொடுத்தது அவன். ஏன் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக கெட்ட வேண்டும் காரியங்கள் என்றால், தேவனே சில காரியங்களை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் சில காரியங்களை ஸ்ட்ராங்காக்கியிருப்பார். இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாக தடைகள் காணப்படுகிறதா? இதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இது தடையாக காணப்படுகிறது. ஐயோ, இது பெரிய என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியலையே, ஐயோ இது பெரிய தடை, என்னால் தாண்ட முடியல என்று நினைக்கிறீர்களா? நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யோசுவாவோடு கர்த்தர் கூட இருந்தபடினாலும் எரிகோ கோட்டையை உடைத்தார். எரிகோ கோட்டையை உடைத்தது மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான், இந்த எரிகோவை கட்டுவதற்கு எழும்புகிற அஸ்திவாரம் போடுகிற மனிதனுடைய மூத்த குமாரன் சாக கொடுக்க கடவன். அடுத்து சாபம் கூறுகிறான், இதை வாசலை வைக்கிற வேளையில் இதை இளைய குமாரனும் மரிப்பான் என்று சொல்கிறான். இந்த எரிகோ கோட்டை அது வரைக்கும் யாரும் கட்டவில்லை. ராஜாக்களுடைய புஸ்தகம் கிட்டத்தட்ட 400-800 வருஷம் கழித்து ஒரு மனிதன், ஈயல் என்ற ஒரு மனிதன், அந்த மனிதன் எழும்பி அந்த எரிகோவை அஸ்திவாரம் இடுகையில் அவனுடைய மூத்த குமாரன் செத்து போகிறான். இளைய குமாரன் வாசலை வைக்கும் பொழுது இளைய குமாரன் செத்து போகிறான். இந்த வார்த்தை அவனுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தாலும் அவன் இந்த வார்த்தை நிறைவேறும் வேளையில் அவன் யோசுவா இல்லை பூமியில். அன்புக்குரிய சகோதரனே, இந்த வார்த்தை அவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவனுடைய வாயில் இருந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது அவன் பூமியில் இல்லை. இது பல 800-1000 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இந்த வார்த்தை நிறைவேறியது. இதே போல் நீங்களும் இதே வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் இந்த நாளில் உங்களுடைய வாயின் வார்த்தை விழுந்து போகாது. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும். இந்த யோசுவாவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறீர், அதே போல் நீரும் எனக்கு வாக்குறுதி தார ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால், இந்த ஆண்டவரை நீர் என்னோடு கூட இருப்பீரானால் என்று சொல்கிறார். உங்களுடைய வாயின் வார்த்தை ஒன்றும் தரையில் விழுந்து போகாது, எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அதே போல 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் எலியா ஒரு காரியத்தை சொல்லுகிறான். எலியா சொல்லுகிறான், சொன்னதை கர்த்தர் ஒன்றும் தரையில் விழவில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று வேதவசனம் சொல்லுது. ஆமாம் அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது எலியா பூமியில் இல்லை, ஆனால் கர்த்தர் அவனுடைய வார்த்தை நிலை நின்றது. இதே போல் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தரனோடு கூட இருந்தால் நீ என்ன சொல்றி அந்த வார்த்தை அப்படியே நின்று செயலாற்றும். நீ இருந்த பிறவோ அல்லது இருக்கிற போதோ அல்லது இல்லாத சமயப்போ நீ சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். கர்த்தரும் கூட இருந்தார். ஆனால் அநேக வார்த்தைகளை சொல்லலாம், ஆனால் அந்த வார்த்தைகள் கர்த்தர் கூட இல்லாத மனிதன் சொல்ற வார்த்தைகள் எந்த வார்த்தைகளும் நிலை நிற்பதில்லை. தேவன் எந்த மனிதனோடு கூட இருக்கிறார் அந்த மனிதனுடைய வார்த்தை மாத்திரமே நிலைத்திருக்கும், மற்ற மனிதனுடைய வார்த்தைகள் நிலைத்திருப்பதில்லை. அவன் மரித்தது போலவே அவனுடைய வார்த்தைகளும் மரித்துவிடும். ஆனால் உயிருள்ள தேவன் உனக்குள்ள இருப்பாரானால் நீ எப்படி உயிரோடு கூட இருக்கிறாயோ அதே போல உன் வார்த்தையும் உயிருள்ளதாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நீ ஒப்பு கொடுப்பாயா? இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுவாயா? ஆண்டவரே, நீ யோசுவாவோடு கூட இருந்து இந்த நாளில் நீ என்னோடு கூட இருப்பீரும் இரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பியா? உனக்காக நான் செபிக்கிறேன். யோசுவாவோடு கூட கர்த்தர் கூட இருந்தார். அவனுக்கு அற்புதங்களை செய்த அவனுடைய வாயின் வார்த்தை ஒன்று விழுந்து போகவில்லை. கிட்டத்தட்ட அவன் சொன்ன அந்த வார்த்தையின்படியை கட்டுவதற்கு ஒரு மனிதன், ஈயல் என்ற ஒரு மனிதன் கட்டுகிறான். அதே மாதிரி நடக்குது. இதேபடி நீ சொன்ன வார்த்தையின்படியே உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதா இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே நீர் எனக்குள்ள வாரும், இயேசுவே நீர் எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்லு. அப்படியே இயேசு உன் வாழ்க்கையை கட்டுவார். உனக்கு
உனக்கு தடையை உடைப்பார். இந்த தடையை உடைக்கிறவர் இயேசு. இந்த நாளில் ஒப்பு கொடுப்பாயா? இந்த நாளில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த இயேசு உனக்குள்ளே வருவார். இப்பொழுது நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன். எந்த வியாதியினாலும் தடையாக காணப்படுகிறாயா? அல்லது கடன் பிரச்சனை என்ற தடையாய் காணப்படுகிறாயா? இல்லை தொழில் என்ற தடை காணப்படுகிறதா? இந்த நாட்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீ சொல்லு, ஆண்டவரே நீர் யோசுவாவோடு கூட இருந்தது போல நீ என்னோடு கூட இரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ அவரிடத்துல கேஞ்சி மன்றாடு. அப்பொழுது கர்த்தர் உன்மேல மன இறங்குவார். இப்பொழுது நான் உனக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரே தடைகளை மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலும் தடைகளை மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே யோசுவாவுக்கு முன்பதாக நீ சொன்னது போல ஒவ்வொரு மனுஷர்களும் இப்பொழுது உம்மை நோக்கி என்னோடு கூட இரு ஆண்டவரேன்னு சொல்லுகிற ஒவ்வொரு மக்களோடு நீர் இருப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், வியாதிகள் தீரட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். வியாதிகள் தீருகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். வியாதிகள் தீருகிறது இப்பொழுது. வியாதியை தீருகிறது இப்பொழுது. உன்னுடைய தடைகள் மாறுகிறது இப்பொழுது. திருமணம் ஆகும் இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உன்னுடைய திருமண வாழ்க்கையை கர்த்தர் திருமண தடைகளை மாற்றுகிறார் இப்பொழுது, மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட தொடர்பு கொள்கிறானால் இந்த எண்ணிற்கு எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். 94 870 50 644 இந்த எண்ணுக்கு எங்களுக்கு தொடர்பு கொண்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை எங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கலாம்.